ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே அண்டு ஹேர் கண்டிஷனிங் சீரம் தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹேர் க்ரோத்துக்காக நிறையவே ஹேர் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்ப்ரேவும் நம்ம ஹேரை நல்லா க்ரோத் ஆக்கும். இந்த ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து எனக்கு தேவையான அளவு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய கிளாஸில் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே நல்லது. நம்ம முடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க காம்பை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த செம்பருத்தி பூவை அதில் போட்டுக்கலாம். செம்பருத்தி பூலையும் சரி செம்பருத்தி இலையிலையும் சரி ரெண்டுலேயுமே ஒரே பெனிஃபிட் தான் இருக்குது. இது நம்ம ஹேர் ஃபாலை நல்லா ஸ்டாப் பண்ணும், ஹேரை நல்லா கண்டிஷனிங் ஆகும், அதே மாதிரி இளநரையும் சரி பண்ணும். செம்பருத்தி பூ வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செம்பருத்தி பவுடர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போவே வந்து பாருங்கள், வாட்டரோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் போட்டுக்கிறேன். வெந்தயம் யூஸ் பண்ணால் சளி பிடிக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தடில் வெந்தயத்தை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சளியும் பிடிக்காது, ஹேருக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபாலையும் வந்து ஸ்டாப் பண்ணும். நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் நல்லா பிளாக்காக திக்காக வளரும். முடி வந்து நீளமாக வளர்ந்துட்டே போகும். உங்களுக்கு வந்து கிரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த கருவேப்பிலையை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும், சீக்கிரமாகவே கிரே ஹேரை வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி நம்ம முடியை நல்லா திக்காகவும் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க 3 பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகம். இந்த பொருளில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நல்லா இறங்குற வரைக்கும் பாயில் ஆகட்டும். நம்ம ஊற்றியிருந்த தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட சிம்பிளான ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும். இந்த ஸ்ப்ரே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஹேரை வந்து சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் ஆயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். நீங்கள் ஹேருக்கு ஆயில் எதுவுமே வைக்கலை, ஹேர் வந்து ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு எதுவுமே போட வேணாம், நார்மலான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்ப்ரேவை உங்கள் ஸ்கேல்ஃபில் இருந்து நுனிமுடி வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் மைல்டாக வந்து ஸ்கேல்ஃபை வந்து மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ஸ்ப்ரேவை வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஹேர் கண்டிஷனிங் சீரம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த சீரம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் க்ரோத் வாட்டரை தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த வாட்டர் எடுத்துக்கிறேன். நம்ம இதை மொத்தமாக ரெடி பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடையில் வாங்குகிற சீரமை விட இது நம்ம ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது. நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல் தான். நம்ம நேச்சுரலான ஆலிவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். கடையில் வாங்கின ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கலரண்ட்டு ஃப்ரேக்ரன்ஸு இல்லாத மாதிரியான ஆலிவேரா ஜெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆலிவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ஹேரை நல்லா சாஃப்டன் பண்ணும், நல்லா கண்டிஷனிங் ஆகும், ட்ரைனஸை வந்து சரி பண்ணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சீரம் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆலிவேரா ஜெல் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலான சீரம் தான் நான் என்னோட ஹேருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கூடவே நம்ம இப்போது இன்னொரு பொருள் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தான். விட்டமின் இ கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்து நான் 2 கேப்சூல் வந்து போட்டுக்கிறேன். இதில் இருக்கிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால அதிகமாகலாம் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் 2 போட்டுக்கிட்டாலே போதும் தான். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகாது, அதனால நல்லா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னா பாதாம் ஆயில் அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயில் வந்து 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சீரமை ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிஷ்னரை விட சீரம் வந்து நம்ம ஹேருக்கு நல்லாவே ஹைட்ரேஷன் கொடுக்கும். நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். நம்ம சீரம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கண்டிஷ்னிங்காக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. அதே மாதிரி ஸ்ப்ளிட்டன் இருந்தாலும் அதையும் சரி பண்ணும். இந்த சீரமை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த சீரமை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண உடனே உங்கள் ஹேரில் வந்து 70% வந்து ஈரம் இருக்கும்போது இந்த சீரமை வந்து கொஞ்சமாக உங்கள் கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ஃபில் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஹேர் வாஷ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து ட்ரையாக விட்டுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். சீரமை வந்து பார்த்திங்கன்னா சொதன்னு எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ரெமடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.